வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ஆச்சரியப்படலாம், என்னது பப்பாளி பழத்தில் தீமை இருக்கா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம். பப்பாளி பழத்துலையும் ஒரு சில தீமைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வியக்கத்தக்க ஆரோக்கிய நலன்களை கொடுக்கக்கூடிய பழம் பப்பாளி பழம் அப்படின்னா அது உண்மைதான். இந்த பழம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். ஆனால் அதை அளவுக்கு அதிகமாக நம்ம உட்கொள்வது உங்களுக்கு பெரும் தீமையை விளைவிக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பப்பாளி பழத்தில் நன்மைகளை தரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. விட்டமின் ஏ சத்து ஆரம்பித்து விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே வரைக்கும் ஏராளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் பப்பாளி பழத்தில் காணப்படுது. இதனுடன் கலோரிகள், கொழுப்பு, புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட் போன்ற ஊட்டச்சத்துக்களுமே பப்பாளி பழத்தில் கிடைக்குது. இதை நம்ம பப்பாளி பழத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுடைய செரிமான அமைப்பு சீராக இருக்கும். இது தவிர பப்பாளி பழம் மருத்துவ குணங்கள் இருந்திருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. அதாவது பப்பாளி பழம் சாப்பிடும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவாமல் புற்றுநோய் பிரச்சனை விலக்கு பெறலாம். இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படாது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளேட்லெட்டுகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு பப்பாளி இலை சாறு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் பப்பாளி இலை சாறுமே அளவிற்கு அதிகமாக உட்கொள்வது நமக்கு தீமை தான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கணும், அப்படி அளவுக்கு மீறி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன தீமைகள் நமக்கு ஏற்படும், அந்த தீமைகள் எப்படி நம்ம விலக்கு பெறணும் அப்படின்ற அனைத்து தகவல்களையும் விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம ஒரு நாளில் எவ்வளவு பப்பாளி, அதாவது எந்த அளவுக்கு பப்பாளி நம்ம சாப்பிட வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா அந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த அளவுக்கு மீறி அதிகமாக நம்ம சாப்பிடாம கண்ட்ரோலாக நம்ம இருக்க முடியும். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம 100 கிராம்லேருந்து 120 கிராம் அளவுக்கு தான் பப்பாளி சாப்பிடணும். ஸோ இந்த அளவுக்கு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்றத மருத்துவர்களும் உணவு நிபுணர்களுமே இதை தான் பரிந்துரைக்கிறாங்க. இந்த அளவிட அதிகமாக நம்ம பப்பாளி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு பதிலாக தீமை தான் அதிகமாக கிடைக்கும். இது தவிர பப்பாளி இலையினுடைய அந்த சாறு நம்ம குடிச்சிட்டு வரோம், அந்த ஜூஸ் எடுத்துக்கிறோம், பப்பாளி இலையினுடைய ஜூஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா தினமும் 5லிருந்து 6 ஸ்பூன்கள் மட்டுமே நமக்கு போதுமானது. ஸோ இந்த அளவை தாண்டி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ தான் நமக்கு தீமை வரும். பப்பாளியை எப்போதுமே சாப்பிடுவதற்கு 2 முதல் 3 மணி நேரத்திற்கு முன் அல்லது 2லிருந்து 3 மணி நேரத்திற்கு பின் நம்ம சாப்பிட்றணும். ஸோ இதுதான் சரியான கால இடைவெளியும் கூட. இந்த கால இடைவெளியும் இந்த அளவுகளும் மாறும்பொழுது தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அப்படி பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது உணவு குழாயை அது ஒரு வேளை நமக்கு சேதப்படுத்தலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பப்பாளி பழத்தில் லேட்டெக்ஸ் மற்றும் பாப்பைன் என்ற கலவை இருக்குது. இது கார்போஹைட்ரேட், கொழுப்பு மற்றும் புரதத்தை உடைக்கக்கூடிய வேலையை செய்யுது. ஆனால் அதிகப்படியாக பப்பாளி பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பப்பாளியில் இருக்கக்கூடிய லேட்டக்ஸ், பாப்பைன் கலவை அதிகமாகும் போது இது தொண்டைக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய அபாயத்தை அதிகரிச்சிடும். நாளடைவில் இது நம்மளுடைய உணவு குழாயை சுருங்க வச்சிரும் அப்படின்றத ஆராய்ச்சி ஒன்றில் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் பப்பாளி அளவோடு சாப்பிடுங்க. பப்பாளியை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு உங்களுக்கு ஏற்படலாம். பப்பாளியை அதிகமாக சாப்பிடுவது உடல் நலத்திற்கு எப்போதுமே தீமை தான். அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு ஏற்படும். வயிற்றுப்போக்கு மற்றும் செரிமான அமைப்புக்கு சேதம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. இதன் காரணமாக இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய அதிக நார்சத்து தான். ஸோ நார்சத்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது செரிமான அமைப்புக்கு நல்லது தான். அதில் எந்த விதமான மாற்றம் கருத்தும் கிடையாது. ஆனால் நம்ம நார்சத்து எடுத்துக்கொள்ளும் போது இது வேகமாக உணவை செரிக்க வைக்கும், மலத்தை மென்மையாக்கும், மலமிளக்கியாக செயல்படுவதால் மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு இருக்காது. ஆனால் பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது இதில் இருக்கக்கூடிய அந்த பாப்பைன், லேட்டெக்ஸு, நார்சத்தெல்லாம் அதிகமாக நமக்கு கிடைக்கும் பொழுது அது இன்னும் மலத்தை மென்மையாக்கி வயிற்றுப்போக்கு ஏற்படுவதற்கு காரணமாக அமைஞ்சிடும். அதனால் நம்ம கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சர்க்கரை நோய் மருந்துகளோட தவறுதலாக கூட நம்ம பப்பாளி சாப்பிடக்கூடாது. நம்ம சுகர் ப்ராப்ளம் இருந்து நீரிழிவு மருந்து எடுத்துகிட்டு இருக்கோம், அதாவது சுகர் பேஷண்ட்ஸ்க்கான அந்த மெடிசனை சாப்பிட்றோமா அப்படின்னு நினச்சி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா பப்பாளி சாப்பிடுவது நமக்கு நல்லது கிடையாது. இதுக்கு காரணம் என்னென்னா, பப்பாளியில் சர்க்கரை நோய் எதிர்ப்பு தன்மை இருக்குது. இதன் பயன்பாடு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய பிரச்சனைகளை அதிகரிச்சிடும் அப்படின்ற அந்த அபாயம் இருக்குது. அதனால் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மெடிசன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுவே ஓகே. அது கூட பப்பாளி பழத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு பப்பாளி சாப்பிடணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்றதை முதல்ல நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு உங்கள் மருத்துவரை அணுகி சாப்பிடலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் தனியாகவே ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மருத்துவரினுடைய பரிந்துரையின் இல்லாமல் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கிறவங்க பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தீமைகள் அப்படின்னு பார்த்துருப்போம். அது நமக்கு நிறைய பக்க விளைவுகளில் பார்த்தோம்னா தோல் சம்பந்தமான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தும். அதாவது ஸ்கின் டிசீஸ் நமக்கு ஏற்படும், தோல் சம்பந்தமான நோய்கள், சில சமயம் அது தோல் புற்றுநோய் கூட ஏற்படுத்தும். ஏன்னா நமக்கு பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது அது நமக்கு தோல் எரிச்சலை கடுமையாக கொடுக்கும். அலர்ஜியை
வந்து கொடுக்கும். குறிப்பாக வந்து பார்த்தோம்னா பப்பாளி பழம் எடுத்துக்கொள்ளும் போது ஒரு சிலருக்கு அது நல்லா தான் இருக்கும். ஆனால் அவங்க அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு அலர்ஜி ஒத்துக்காது. ஒரு சில பேர் பப்பாளி பழங்களை கொஞ்சமாக சாப்பிட்டாலே அவங்களுக்கு ஒத்துக்காது. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் பப்பாளி பழங்களை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது தான். பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது கருப்பை சுருக்கங்கள் வந்து பெண்களுக்கு ஏற்படலாம். இதன் மூலமாக கருச்சிதைவு ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பெண்கள் வந்து பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கணும். அதுவும் வந்து கர்ப்பப்பை வந்து சுருக்கங்கள் ஏற்படக்கூடாதுன்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவ பரிந்துரையின்படி தான் நீங்கள் உங்களுடைய உணவுகளை பப்பாளி சேர்த்துக்கணும். மருத்துவர்களுடைய பரிந்துரை இல்லாமல் நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டிங்கன்னா அது கருப்பை சுருக்கங்கள் கருச்சிதைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கரோட்டினீமியா என்ற தோல் நிறமாற்றம் ஏற்படும். இது ஒரு ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கரோட்டினீமியானா என்னென்னா உள்ளங்கால்கள் மற்றும் உள்ளங்கைகளில் மஞ்சள் நிறம் தோன்றும். இது எப்போ அப்படின்னா பப்பாளி பழத்தை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது தான் ஏற்படும். மோசமான வயிறு கோளாறு நமக்கு வந்து பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது ஏற்படும். அதே போல் சுவாசிக்கிறதுல சிரமம் அல்லது மூச்சு திணறல் ஏற்படும். சளி இருமல் போன்ற பிரச்சனை இருந்துச்சுன்னா அதிகமாகிடும். சுவாசிக்கிறதுல சிரமம் இருக்குது, மூச்சு திணறல் இருக்குது, ஆஸ்துமா இருக்குன்னா இன்னும் அது டபுள் மடங்காக நமக்கு ஆகிடும். அதனால் கண்டிப்பாக நம்ம பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம்னா மூக்கடைப்பு பிரச்சனையுமே நமக்கு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குன்றது தெரிஞ்சுக்குவாங்க. அதிக கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய உணவுகள், அதிக கொலஸ்ட்ரால் ஃபுட்ஸோட நம்ம பப்பாளி பழத்தை சேர்க்கக்கூடாது. ஏன்னா பப்பாளி வந்து ஒரு குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய பழம். ஆனால் அதில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால அது நமக்கு நன்மை கொடுக்கும். அதே போல் இது குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய பழம். இது வந்து நீங்கள் அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து சாப்பிடும்போது சிலருக்கு வந்து அது அஜீரணத்துக்கு வந்து வழிவகுக்கும். அதனால் கடுமையான அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அஜீரணத்தை வந்து உண்டு பண்ணிடும் அப்படின்றத வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால் அதுலேருந்து நீங்கள் விலக்கு பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உயர் புரத உணவுகள், ஹை புரோட்டீன் ஃபுட்ஸோட நீங்கள் பப்பாளியை சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளியில் இருக்கக்கூடிய பப்பைன் சில புரதங்களினுடைய செரிமானத்தில் வந்து குறுக்கிடலாம். இறைச்சி போன்ற உயர் புரத உணவுகளோட பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நம்ம அந்த மாதிரி பிரச்சனையை நமக்கு அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து செரிமானத்திற்கு வந்து பலவிதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும், அஜீரணத்துக்கு வழிவகுக்கும். அதனால் உயர் ரக புரத உணவுகளோட பப்பாளி பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க மக்களே. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாது. சில மருந்துகளோட பப்பாளியை உட்கொள்வதும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். குறிப்பாக ரத்தத்தை மெலிக்கக்கூடிய அல்லது பிளேட்லெட் எதிர்ப்பு மருந்துகள் அதிகளவு நீங்கள் அந்த மருந்துகள் எடுத்துக்கிறீங்கன்னா அதிகளவு நீங்கள் பப்பாளியை சாப்பிடுவதற்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவரை அணுகி ஆலோசனை மேற்கொள்ளணும். ஏனெனில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பப்பாளியில் விட்டமின் கே சத்து இருக்குது. இது மற்ற மருந்துகளுக்கு வந்து நிறைய இடையூறு வந்து விளைவிக்கலாம். அதனால் கவனத்துடன் நம்ம செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகள் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளை நீங்கள் பப்பாளியை சேர்க்காதீங்க. தயிர் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பப்பாளி பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் பால் சாப்பிட்றீங்க அப்படின்னா பாலையும் நம்ம வந்து தயிரோடு ஒன்றா சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நீங்கள் பப்பாளியையும் வந்து பால் பொருட்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. பால், தயிர், மோர், அந்த மாதிரி சீஸு இது எதுவுமே நீங்கள் வந்து பார்த்தோம்னா பப்பாளி பழத்தோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. பாலை போலவே தயிர் இதெல்லாமே பப்பாளியினுடைய கலவை. இது கூட சேர்த்து சாப்பிடும்போது செரிமான அசௌகரியம் ஏற்படும். நிறைய செரிமானம் சார்ந்த தொடர்ந்து பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி ஏற்பட்டு அசௌகரியத்தை வந்து ஏற்படுத்தும். அதனால் நம்ம தயிரோட பப்பாளி பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க மக்களே. ஸோ என்னதான் இருந்தாலும் தயிர் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருள் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என்ன இருந்தாலும் வந்து பப்பாளி ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருள் தான். அதை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். ஸோ அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பப்பாளி பழத்தை வந்து சேர்க்கக்கூடாத உணவுப் பொருட்கள் அப்படின்னு ஒரு சில உணவுப் பொருட்கள் இருக்குது. பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் சில் வாட்டர், குளிர்ந்த நீர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளி பழம் சாப்பிட்டோன்னே முட்டை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அதாவது சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த மாதிரி எலுமிச்சை பழம், திராட்சை பழம் அது கூட பப்பாளி பழத்தை வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது. அஜீரணம் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் பப்பாளி பழத்தை சாப்பிட்டோன்னே நீங்கள் அளவோடு சாப்பிடுங்க. பப்பாளி பழத்தை சாப்பிட்றதா இருந்தால் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.